நம சிவாய நம சிவாய நம சிவாய. ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நாம் அதிகபட்சமான திருக்கோயில்களுக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறேன். அப்படி பலமுறை சென்ற திருக்கோயில்களில் நாச்சியார் கோயில் கல் கருடன் கோயில் என்று சொல்லுவார்கள். கும்பகோணத்துக்கு அருகாமையிலேயே இருக்கிறது. திருநறையூர் என்ற இடத்திலே இருப்பது நாச்சியார் கோயில். இதை கல் கருடன் என்றும் கோயில் என்றும் சொல்வார்கள். திருமகளின் பெருமையை சொல்வது திருவரங்கம் என்றால், பூமாதேவியின் பெருமையை சொல்வது திருவல்லிபுத்தூர். நீலாதேவியின் பெருமையை பெற்றது நாச்சியார் கோயில். இந்த கோயிலின் சரித்திரம் என்னவென்று பார்க்க போனால், மேதாவி முனிவரின் மகளாக பிறந்தவர்தான் நாச்சியம்மை. நாச்சியம்மையாகப்பட்டவள் பங்குனி மாதத்திலே உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர். இவருக்கு வஞ்சுலவல்லி என்ற பெயர் சூட்டப்பட்டது. காரணம், வஞ்சுலம் என்ற நீர்நொச்சி மரத்தின் கீழ் பிறந்ததினால் வஞ்சுலவல்லி என்ற பெயர் பெற்றார்கள். பெருமாளின் வலது பக்கத்திலே சற்று முன்னோக்கி நின்று கொண்டிருப்பவர் வஞ்சுலவல்லி நாச்சியார். இவருக்கு பருவகாலம் வரும் பொழுது எம்பெருமான் ஸ்ரீ நாராயணனை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டிருந்தார். வேத முனிவரும் தன் மகளுக்கு ஸ்ரீமன் நாராயணனே மணமகனாக வர வேண்டும் என்ற ஆசை கொண்டு வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பெருமாள் வருகிறார். கன்னிகளோடு சுற்றி துரு என்று விளையாடி கொண்டிருக்கிற பொழுது பெருமாள் அவர்களை பார்த்து திருமணம் செய்து கொள்வதில் அவருக்கும் உடன்பாடு ஏற்படுகிறது. அப்பொழுது வேத முனிவரிடம் சென்று விவரத்தை சொல்கிறார். பெண் கேட்கிறார். வேத முனிவர், ஒரே மகளை நான் மிகவும் செல்லமாக வளர்த்து விட்டேன். அவளை பிரிந்து என்னால் ஒரு க்ஷணமும் வாழ முடியாது. எனவே நான் வீட்டோடு மாப்பிள்ளையாக வரும் வரனைத்தான் பார்க்கிறேன் என்று சொன்னார். ஆக அந்த காலத்திலேயே வீட்டோட மருமகனை பார்க்கறது ஒரு சம்பிரதாயமாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, என் மகளின் சொற்படிதான் இந்த திருமணமும் அவளுடைய வாழ்க்கையும் நடக்கணும். அவளுடைய மனம் நோகாமல் நீங்கள் அவளை பார்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வேதமுனிவர் பகவானிடம் சொல்ல, பகவான் சற்று நேரம் அப்படியே அந்த சிந்தனையிலே அமர்ந்து கொண்டு யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்? அவருடைய மன எண்ணத்திலே என்ன வருகிறது என்றால், நினைக்கிறார், வரப்போகிறது கலியுகம். இந்த கலியுகத்தில் பெண்ணுக்கு ஆண் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது விதி. அதை முதலிலே நாம் தான் துவக்கி வைக்கப் போகிறோம் என்று நினைக்கிறேன் என்று உள் மனதில் அவருக்கு ஆழமாக தோன்றுகிறது. அப்பொழுது இவர்களுக்கான திருமண ஏற்பாடுகள் விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த திருமணத்திற்கு நான்முகனான பிரம்மா, சங்கர்ஷணன், அனிருத்தன், பிருத்யும்னன், சாம்பன் என்ற புருஷோத்தமன் இவர்களெல்லாம் வந்து நின்று இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். அப்பொழுது இந்த திருமணத்திலே வாக்குறுதிகள் எல்லாம் கொடுப்பார்கள் இல்லையா? அப்படி கொடுக்கிற பொழுது, நான் இந்த திருநறையூருக்கு மருமகனாக வந்திருக்கிறேன், வீட்டோடு மாப்பிள்ளையாக என்னை இருக்க சொல்லி இருக்கிறார்கள், எனவே நான் இங்கேயே தங்கி நாச்சியாரோடு வாழ முடிவெடுத்திருக்கிறேன் என்கிறார். இன்னொன்றும் சொல்கிறார், கலியுகம் வரும் கலியுகங்களிலே பெண்களின் கைதான் ஓங்கி இருக்கும், ஆண்கள் அனைவரும் அவர்களை அனுசரித்துதான் வாழ வேண்டும் என்றும் அவர் சொல்கிறார். ஒரு விஷயத்தை இப்பொழுது கண்கூடாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமணத்திற்கு பெண்கள் கிடைப்பது ரொம்ப கடினமான ஒரு செயலாக இருக்கிறது இப்பொழுது. இது மாதிரியான ஒரு நிலைமை வரும் என்பதைத்தான் அன்று பெருமாள் சொல்லி இருக்கிறார் என்று நினைக்க தோன்றுகிறது. இன்று அந்த சூழல் தான் இருக்கிறது. என்னவென்றால், பெண்கள் சொல்வதைத்தான் ஆண்கள் கேட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. அப்படி இல்லாத குடும்பங்கள்
பிரிவினையை எதிர்கொள்கின்றன, கஷ்டங்களை எதிர்கொள்கின்றன. அதனால் பெண்கள் படித்து வேலைக்கு சென்று அவர்களும் சம்பாத்தியம் ஈட்டுவதால் இந்த நிலைமை வரும். அதே நேரத்தில் இருவரும் வேலைக்கு செல்வதால் குடும்ப வேலைகளை இருவரும் சமமாக பங்கு போட்டுக்கொண்டு செய்தால் மட்டுமே இந்த குடும்பம் நல்ல விதமாக செல்லும், ஆனந்தமாக செல்லும். இந்த கோயில்தான் திருநறையூரில் இருக்கின்ற நாச்சியார் கோயில். இந்த கோயிலிலே கருட பகவான் சாஷ்டாங்கமாக அங்கே தங்கி விடுவதால் கருட பகவான் கல்லினால் உருவாக்கப்பட்டு பெரிய அளவிலே மிக பிரம்மாண்டமாக கருட பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இங்கே வெள்ளிக்கிழமைகளிலே விசேஷமாக நடக்கிறது ஆராதனைகள் எல்லாமே. இங்கே வைக்கும் வேண்டுதல், அதாவது உள்ளே கர்ப்பகிரகத்துக்குள் சென்றோமானால் பெருமாள், அடுத்தது நாச்சியார், அதாவது வலது பக்கத்திலே நாச்சியார் எப்படி இருக்கிறார்கள் என்றால் கலியுகத்திலே பெண் முதலிடம் வகிப்பாள் என்பதை சொல்லாமல் சொல்லுவது போல பெருமாளின் அந்த சிலைக்கு முன்னோக்கி நிற்கிறார். அதற்கு பின்னால் பிரம்மா, சங்கர்ஷணன் என்பவர்கள் அதாவது வலது புறத்திலே நிற்கிறார்கள். இடது புறத்திலே அனிருத்தன், பிரித்யும்னன், சாம்பன் என்ற புருஷோத்தமன். இத்தனை சிலைகளும் நின்ற கோலத்திலே மிக அழகாக கலை நுண்ணறிவோடு, கலை நோட்டத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கிற போது சாலக்கிரமமாக தான் அது தெரிகின்றது. அத்தனை அழகு, பெருமாளாகட்டும் மற்றவர்களாகட்டும் நுண்ணிய வேலைப்பாடோடு அந்த சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தெய்வ அந்த சக்தி இருந்தால் மட்டுமே அவ்வாறு உருவாக்க முடியும். உயரத்திலே, அதாவது நாம் நடந்து படியேறி சென்றுதான் தரிசிக்க வேண்டும். ஏன் இப்படி வைத்தார்கள் என்றால், நாச்சியார் அந்த கோபுர வாசலிலே, நுழைவு வாயிலே இருந்து பார்த்தால் உள்ளே இருக்கும் நாராயணன் பெருமாள் அனைவரும் தெரிவார்கள். ஆக இப்படி ஒரு கண்காணிப்பிலே வைத்திருக்குமாறு அதை அமைத்திருக்கிறார்கள். இந்த அமைப்பு என்பது அந்த காலத்திலே ஒரு காரணத்தோடு தான் அனைத்தையும் செய்திருக்கிறார்கள். அங்கே மணிமுக்தா நதி ஓடுகிறது. அந்த கோயிலில் தலவிருட்சம் என்று எடுத்துக்கொண்டால் வில்வம், அரச மரம், வகுல மரம் என்றால் மகிழ மரம், வஞ்சுள மரம் என்றால் நீர் நொச்சி, ஆக வஞ்சுளா மரம், ஆக 5 விருட்சங்கள் அங்கே தல விருட்சமாக இருக்கின்றன. இதையெல்லாம் நாம் சென்று தரிசிக்க பல காரணங்கள் இருக்கிறது. நாம் பிறந்தது முதலே பலவிதமான தோஷங்களோடு தான் பிறக்கிறோம். காரணம் முன்ஜென்மம், பிறந்த ஜென்மம், வரப்போகிற ஜென்மம், இப்படியெல்லாம் நம்முடைய தோஷங்களும் பாவங்களும் சேர்ந்தே பிறக்கிறோம். இதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை, அதாவது நம்முடைய வாழ்க்கை செல்கிறது. இதை நாம் எப்படியெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து எப்படியெல்லாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற திருக்கோயில்களை அந்த காலத்திலே அமைத்திருக்கிறார்கள். இவைகள் அனைத்தும் பார்த்தீர்களானால் இந்த கோயில் 8 பிரகாரங்களை கொண்டதாக இருக்கிறது. அப்படி என்றால் அதனுடைய சுற்றளவு அந்த 8 பிரகாரங்களிலே எவ்வளவு வீடுகள் அமைந்திருக்கிறன என்பதை நாம் யோசிக்கும் பொழுது மிக பிரமிப்பாக இருக்கிறது. இவை அத்தனையும் இந்த தமிழகத்திலே மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். காரணம், இது ஆன்மீக பூமி. அது மட்டுமல்லாமல் மக்கள் விழிப்புணர்வோடு தங்களின் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் மக்கள் கொண்ட மாநிலமும் இந்த தமிழகம்தான். ஆன்மீகமும் வேண்டும், அதே நேரத்திலே நமக்கான விழிப்புணர்வும் வேண்டும். விழிப்புணர்வு இல்லாமல் நாம் வாழ்வது முட்டாள்தனமான வாழ்க்கையாக அமையும். அதே நேரத்திலே ஒவ்வொரு கருத்தையும் நாம் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். கண்மூடித்தனமாகவும் நாம் போவது நல்லதல்ல. இந்த கல்கருடன் அங்கே அமைந்திருப்பதை பார்த்தால் நாம் முதலிலே விநாயகரையும் கல்கருடனையும் சந்தித்து விட்டுத்தான் உள்ளே சென்று
நாச்சியார் அம்மனையும் பெருமாளையும் தரிசிக்க வேண்டும். இதுதான் அங்கே வழிமுறைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற நடைமுறை. இந்த கோயில் அமைப்பு அத்தனையும் பார்க்கின்ற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. இதுபோல் தமிழகத்திலே பல திருக்கோயில்கள் இருக்கின்றேன். சமயம் கிடைக்கும் பொழுது கும்பகோணத்தில் அருகாமையில் தான் இந்த கோயில் இருக்கிறது. அனைவரும் சென்று பெருமாளின் ஆசீர்வாதத்தையும் நாச்சியார் அம்மாவின் ஆசீர்வாதத்தையும் பெற்று வருமாறு வேண்டுகிறேன். நம சிவாய, நம சிவாய.